வள்ளுவர் வள்ளலார் வட்ட நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைக்கு நாம் புறநானூற்றில் 27வது பாடலை பார்க்க போகிறோம். இந்த 27வது பாடல் சோழன் நலங்கிள்ளியை முதுகண்ணன் சாத்தனார் என்பவர் பாடியது. இந்த சோழன் நலங்கிள்ளியை இளஞ்சேட்சென்னி நலங்கிள்ளி என்றும் கூறுவார்கள். சேட்சென்னி என்றும் அழைப்பார்கள். திணை பொதுவியல், துறை பொருண்மொழி காஞ்சி. காஞ்சி என்றாலே நிலையாமை பற்றியது. ஆக இந்த உலகத்தில் எதுவும் நிலையற்றது, எனவே நீ நிலையான விஷயங்களை செய்து கொள், அதாவது கொடை, கருணை, அந்த மாதிரி இதை செய்துக்கோ அப்படின்றதுதான் இந்த இது. சேற்று வளர் தாமரை பயந்த ஒன் கேள் நூற்றிதழ் அலரின் நிறை கண்டன்ன வேற்றுமையில்லா விழுத்தினை பிறந்து வீற்றிருந்தோரை எண்ணுங்காலை உரையும் பாட்டும் உடையோர் சிலரே. மறையிலை போல மாய்ந்திசினோர் பலரே. புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வலவன் ஏவா வானவூர்தி எய்துப என்ப தம் செய்வினை முடித்து எனக் கேட்பல். எந்தை சேட்சென்னி நலங்கிள்ளி. தேய்தல் உண்மையும் பெருகல் உண்மையும் மாய்தல் உண்மையும் பிறத்தல் உண்மையும் அறியாதோரையும் அறிய காட்டி திங்கள் புத்தேள் திரிதரு உலகத்து வல்லார் ஆயினும் வல்லுனர் ஆயினும் வருந்தி வந்தோர் மருங்கு நோக்கி அருளவல்லை ஆகுமதி. அருளிலர் கொடை அமைவிலர் ஆகுக கெடாத துப்பின் நின் பகை எதிர்ந்தோரே. உன்னுடைய பகைவர்கள் அருளும் கொடையும் அற்றவர்கள் ஆகட்டும், ஆனால் நீ நல்ல வல்லவராக இருந்தாலும் வல்லவராக இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும், அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும். இதுதான் இந்த பாட்டினுடைய ஒரு சுருக்கமான கருத்து. இப்போ இருந்து பார்ப்போம். சேற்று வளர் தாமரை பயந்த, சேற்றில் வளர்கின்ற தாமரை கொடி, பயந்த என்றால் பெற்றெடுத்த, பெற்றெடுத்தனா என்ன, அதில் பூத்திருக்கும். ஒன் கேள் நூற்றிதழ் அலரின், ஒன் கேள்னா ஒளி பொருந்திய, நூற்றிதழ் நூற்றுக்கணக்கான இதழ்களை கொண்ட தாமரை மலர்கள் நிறைய இருப்பதை போல. நிறை அப்படின்னா வருஷ வரிசையான அர்த்தம். அப்போ அந்த நிறைய தாமரை பூக்கள் அந்த சேற்றில் வளர்ந்திருக்கும் தாமரை கொடிகளில் பூத்திருக்கு. அதுபோல வேற்றுமையில்லா விழுத்தினை பிறந்து வீற்றிருந்தோரை என்னும் காலை. விழுத்தினை, திணை என்றால் ஒழுக்கம். 3 சுழினை போட்டா ஒழுக்கம், 2 சுழி போட்டா நம்ம மில்லட். விழு என்றால் விழுமியம், சிறப்பான உயர்வான, உயர்வான ஒழுக்கம் உடையவர்கள். வேற்றுமை இல்லாத உயர்வான ஒழுக்கம் உடையவர்கள்னா தவறுகள் நேரிடாத, தவறுகள் செய்யாத நல்ல ஒழுக்கத்தை உடையவர்கள். வீற்றிருந்தோரை, அந்த குடியில் அல்லது நல்ல குடும்பத்தில் பிறந்து வீற்றிருந்தோரை எண்ணுங்காலை, அந்த மாதிரி இருக்கக்கூடிய மன்னர்கள். தாமரை மலர் போல நிறைய மன்னர்கள் அந்த காலத்துல இருந்திருக்காங்க. அப்படி சேற்றில் பிறந்த செந்தாமரை போல நூற்றிதழ் மலர்கள், நூற்றுக்கணக்கான இதழ்களை கொண்ட தாமரை மலர்களை போல நல்ல குடிப்பிறந்த நல்ல ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கும் மன்னர்கள் பலர் இருக்கும் வேளையில் உரையும் பாட்டும் உடையோர் சிலரே. அவர்கள்ல சிலர் தான் பாடப்பெற்றவர்கள். இப்ப நம்ம பாடல் பெற்ற ஸ்தலம்னு சொல்றோம்ல, கோயில்கள்லாம், அதே மாதிரி பாடப்பெற்றவர்கள், புகழப்பட்டவர்கள் அப்படின்னா அது சிலரே. அது எப்படி? உரையும் பாட்டும், வார்த்தைகளால புகழ்வது, பாட்டால புகழ்வது. அப்ப அந்த பாணன், புலவர் 2 பேரையும் குறிக்கும். புலவர் என்ன பண்ணுவாரு? இயல் பாடல் அப்படின்னு சொல்ற மாதிரி செய்யுள்ள புகழ்வார். பாணன் எப்படி புகழ்வான்? பாட்டுகள் பாடி புகழ்வான். அப்ப உரையும் பாட்டும் உடையோர் சிலரே. மறையிலை போல மாய்ந்திசினோர் பலரே. மறை அப்படின்னா இது முதல் குறை என்னன்னா தா என்ற முதல் எழுத்து குறைந்து வந்திருக்கிறது. அப்ப தாமரை இலை போல மறைந்தவர்கள் பலர். இந்த நாட்டுல ஒரே இடத்துலதான், ஒரே சேற்று, ஒரே குளத்துலதான் தாமரை இலையும் வருது, பூவும் பூக்குது.
அந்த மாதிரி இந்த உலகத்துல, இந்த மண்ணுல, இந்த பூமியில மனிதர்கள் வந்து சிலர் தாமரை இலை போல தோன்றி எந்தவித ஒரு மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியோ ஒரு குளிர்ச்சியோ கொடுக்காம மறைஞ்சு போயிடுறாங்க. இருந்ததுக்கான அடையாளமே இல்லாம ஏதோ நம்மளும் பிறந்தோம் வளர்ந்தோம் செத்தோம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஆனா தாமரை பூக்கள், அதே சேத்துல வளர்ற தாமரை பூக்கள் எப்படி இருக்கு? மக்களுக்கு பார்க்கும்போது மன மகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் மருந்துமாக இருந்து வருகிறது. அப்போ நிறைய பேர் வந்து தாமரை இலை மாதிரி மாய்ந்து போயிட்டாங்க. வெகு சிலர் மட்டுமே புலவர் பாடும் புகழுடையோர், புலவர் பாடும் புகழுடையோர். அப்ப அதுதான் அந்த காலத்துல வந்து ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி, ஒரு அடையாளம். ஒருத்தன் வந்து நல்லா வாழ்ந்தான் அப்படின்னா 4 பேர் புகழணும். அதுக்காக இப்ப வந்து புலவர்களை கூட்டியா வந்து புகழ சொல்ல முடியாது. நமக்கு தெரிந்தவர்கள் அண்டை அயலார் உறவினர் நண்பர் சுற்றத்தினர் எல்லாரும் அவங்க மாதிரி வருமா, ரொம்ப நல்ல மனசு, ரொம்ப நல்ல குணம், ரொம்ப எனக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இந்த நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு சொன்னேன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, எந்த ஒரு உதவி கேட்டாலும் அவங்களால முடிஞ்ச மட்டுக்கு செய்வாங்க அப்படின்னு மற்றவர்களுக்கு பயனுள்ளவராக வாழக்கூடியவர்கள் அவங்களைத்தான் எல்லாரும் புகழ்வாங்க. அப்படி புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வலவன் ஏவா வான ஊர்தி எய்துவ. விசும்புக்கு போயிருவாங்களாம். அப்படின்னா என்ன? செத்து சொர்க்கம் போவாங்க, சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னா அதான் புத்தேள் உலகுன்னு வேற படிச்சோம்ல. விசும்பு அதாவது நல்லவங்க எல்லாம் மேல போவாங்க, கெட்டவங்க எல்லாம் கீழே போவாங்க. அது வந்து ஒரு இயற்கையான ஒரு நம்பிக்கை அல்லது ஒரு வாக்கு. அப்படி இவங்க எல்லாம் விசும்புக்கு போவாங்க. எப்படி போவாங்க? ஏரோப்ளேன்லயா போவாங்க மேல வானத்துக்கு அப்படின்னா வான ஊர்தி. இப்ப நம்ம இந்த கதையில எல்லாம் புஷ்ப விமானம் வந்து ஏத்திக்கிட்டு போச்சு அப்படின்னு படிக்கிறோம்ல, இதனுடைய வளர்ச்சி தான் அது. அதுல என்னன்னா பலவன் ஏவா. இப்ப நம்ம ஒரு வண்டியில ஏறினா டிரைவரை பார்த்து ரைட்ல போ லெப்ட்ல போ அப்படின்னு நம்ம வந்து கமாண்ட் கொடுக்குறோம். இங்க அங்க பலவன் கிடையாது. பலவன்னா ஓட்டுநர். அந்த வான ஊர்திக்கு ஓட்டுநர் கிடையாது. அதனால அவரை வந்து நம்ம வேலை ஏவ முடியாது. இப்படி போ அப்படி போன்லாம் சொல்ல முடியாது. அது வலவன் இல்லாத வான ஊர்தி. எய்துவ அதில் செல்வார்கள். எப்படின்னு பாருங்க. அந்த காலத்துல வான ஊர்தி இருந்ததா இல்லையான்னு தெரியாது. இதைத்தான் எல்லாரும் உதாரணத்துக்கு காட்டுவாங்க. இது அந்த காலத்துல வான ஊர்தி இருந்திருக்கு, அது டிரைவர் இல்லாதது, அது தானா ஏறி உட்கார்ந்த உடனே பறந்துரும். இப்ப ஏர் பஸ்ன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, ஒரு கட்டடத்தினுடைய மாடியில ஏறி உட்கார்ந்தா ஒரு சின்ன ஒரு ஆள் 2 ஆள் 3 ஆள் உட்காரக்கூடியது. அது அப்படியே இன்னொரு கட்டடத்து மாடியில போய் இறங்கும் ஏர் பஸ். அதுல இருந்து ஏர்ஷிப் இறங்கி அவங்க பில்டிங்குள்ள போய்க்கலாம். இந்த ரோடு டிராபிக் காரு இந்த கச்சரா எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கிறனால இவங்க என்ன அந்த காலத்துல வலவன் ஏவா வான ஊர்தி அப்படி இருந்திருக்கும் போல. ஏன்னா சிவக சிந்தாமணியில வருது இல்ல, அவன் விஜயை வந்து சச்சந்தன் ஒரு வான ஊர்தி மயில் ஊர்தியில ஏறி இதை பிடிச்சுக்க நீ மேல போயிருவ அப்படின்றான். அவ அதை பிடிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கா, மேல போகுது. அந்த ஸ்டியரிங் மாதிரி ஏதோ ஒன்ன பிடிச்சுக்கிட சொல்றான், சுக்கான பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கா, அது மேல போகுது. போய் கொஞ்ச நேரம் ஆக ஆக அவளுக்கு இடுப்பு வலி அதிகமாகி அவ அப்படியே தன் நினைவிழக்கும் போது அது இயக்காத காரணத்தினால அது இறங்கிதான் ஒரு சுடுகாட்டுல பிள்ளைய படுறா ஜீவகனை. அப்போ அந்த காலத்துல வந்து ஏதோ ஒரு வான ஊர்தி இருந்திருக்கு. அது வந்து ஏறி உட்கார்ந்தவங்களே இயக்கி கொண்டு மேல போவாங்க போல. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க இந்த பாட்டுலனா, பலவன் ஏவா வான ஊர்தி எய்துவ அதுல அது வந்து என்ப தம் செய்வினை முடித்து தான் செய்த வினைகளுக்கு ஏற்ப. இப்ப இங்கதான் இந்த கர்மா கான்செப்ட் எல்லாம் வருது. தான் செய்த நல்வினை தீவினைக்கேற்ப இந்த புகழ் பெற்ற சிலர் இருக்காங்க பாருங்க, நல்லது செஞ்சாதானே புகழ் கிடைக்கும். அந்த சிலர் விசும்பின் ஏறுவர், வானத்துக்கு போவாங்க, சொர்க்கத்துக்கு போவாங்க. எப்படி போவாங்க? அவங்க எப்படியோ போவாங்க. டிரைவர் இல்லாமலே ஒரு வான ஊர்தி வந்து அவங்கள கொண்டு போயிரும். அதுக்கு அவங்கள கொண்டு போய் விடுறதுக்கெல்லாம் ஒரு ஆள்லாம் தேவையில்லை. கொண்டு போய் விட்டுட்டு வந்தோம் டிராப்பு அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை. ஆக இந்த ஒரே சேற்றில் ஒரே குளத்தில் வளர்கின்ற செடியில் வருகின்ற இலைகள் போல பலர் இருந்த அடையாளம் தெரியாமல் வாழ்ந்ததற்கான ஒரு இல்லாம ஒரு அடையாளம் இல்லாம இறந்து போயிடுறாங்க. ஆனா சிலர் மட்டும் உரையும் பாட்டும்
கொண்டிசினோர் என்ன மாதிரி உரையும் பாட்டும் உடையோர், புலவர் பாடும் புகழுடையோர், இவர்கள் நூற்றிதழ் தாமரை போல மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் மருந்துமாக விளங்குகிறவர்கள். இத நீ நல்லா கேட்டுக்கோ. கேட்பல், கேட்பல் அப்படின்னா கேட்பாயாக, கேட்டிசின் அப்படி முன்னாடி படிச்சிருக்கோம்ல, இது வந்து கேட்பல். அது நிறைய வினை வடிவங்கள் சங்க இலக்கியத்துல உண்டு. தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவங்க எல்லாம் வந்து அது பற்றி மொழி வரலாறுல நிறைய குறிப்பிட்டிருக்காங்க. என்னென்ன மாதிரியான இது இந்த வினை விகுதிகள் உண்டு. அல் விகுதி, இசின் விகுதி, அந்த மாதிரி கேட்டிசின் அப்படின்லாம் வரும். இப்ப வந்து கேட்பல், கேட்டுக்கோ. எந்தை சேட்சென்னி நலங்கிள்ளி. எந்தைனா எங்க அப்பாவா? எனக்கு கோமகனாக என்னுடைய அரசனே, அதத்தான் என் ஐ அப்படின்னா என் தலைவனே, அது எந்தைன்னு வந்திருக்கு. என் தலைவனாகிய சேட்சென்னி நலங்கிள்ளியே. அடுத்தது தேய்தல் உண்மையும் பெருகல் உண்மையும் வாய்தல் உண்மையும் பிறத்தல் உண்மையும் அறியாதோரையும் அறிய காட்டி திங்கள். இப்போ திங்கள் இது நிலா என்ன செய்யும்னா சில உண்மைகளை வெளிப்படுத்தும் மக்களுக்கு. என்ன உண்மை? வளரும் தேயும். நிலாவினுடைய இயல்பு அதுதானே. அப்ப அது மாதிரி இந்த உலகத்துல மனிதர்கள் வருவார்கள் போவார்கள், பிறப்பாங்க இறப்பாங்க. அதுதான் திங்கள் காட்டும் வாழ்வியல் உண்மை. அப்ப என்னன்னா தேய்தல் உண்மையும் பெருகல் உண்மையும். தேயும் அப்புறம் பெருகும். மாய்தல் உண்மையும் பிறத்தல் உண்மையும். இதன் மூலம் என்ன தெரியும்? ஆளுக செத்துக்கிட்டே இருப்பாங்க, குழந்தைகள் பிறந்துகிட்டே இருக்கும். இதை அறியாதோரையும் அறிய காட்டிய திங்கள். இந்த உண்மை இப்ப நம்ம அப்படியே நிலைய இருந்துட போறது இல்லை. யாரும் நம்மளை வந்து செங்க கட்டி சாந்து கட்டி அப்படியே வச்சிட போறது இல்லை. எல்லாரும் பிறந்தவன் எல்லாரும் சாகணும். செத்து போன பிறகு புது புதுசா பிள்ளைகள் பிறக்கும். அது இந்த உலகத்துல வாழும். அப்புறம் அதுக்கு பிறகு அதனுடைய மரணம். அப்புறம் அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் அப்படியே பிறந்து காலங்காலமாக வாழையடி வாழையாக மனித இனம் மனித சமூகம் வளர்ந்து கொண்டே இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போ அறியாதோரையும் அறிய காட்டிய திங்கள் புத்தேள் திரிதரும் உலகத்து. அப்போ இதுல வந்து இந்த புத்தேள் உலகம்னா என்னது? நம்ம முதல்ல சொன்ன சொர்க்கம். அந்த உலகத்திற்கு போறவங்க வந்து யாருன்னா நல்லவர்கள், புகழ் படைத்தோர், உரையும் புகழும் உடையோர், புலவர் பாடும் புகழுடையோர். அப்ப இந்த உலகத்துல வந்து நிலையாதது எது? பிறந்தவங்க எல்லாரும் சாகணும். யாரும் இங்கேயே இருக்க போறது இல்லை. யாருக்கும் இது நிரந்தரம் இல்லை. அதுதான் கடவுள் 2 நேரம் சிரிப்பாராம். இது பூரா நம்ம இடம்தான் அப்படின்னு யாராவது சொன்னா, நம்ம சொல்றோம்ல கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் அவங்க இடம்தான், அவங்க வயல் தான் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அப்ப வந்து கடவுள் ஒரு சிரிப்பு சிரிப்பாராம். அப்படியா? நீ செத்தா உன்னைய புதைக்க போறதுக்கு 6 அடி தானப்பா வேணும், இவ்வளவு இடத்தையும் வச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்ட்டு சிரிப்பா. இன்னொரு சமயம் வந்து இது என்னுடைய பொருள், எனக்கு இவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்னு ஏதாவது சொல்லும் போது, என்னுடைய அழகு என்னுடைய சொத்து அப்படின்னு என்னுடைய அப்படின்னு நம்ம கர்வப்பட்டு ஏதாவது சொல்லுவோம்ல, அப்பயும் கடவுள் ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க அப்படின்ட்டு. அது இந்த பகவத்கீதையில கூட சொல்லியிருக்கும்ல, இன்று உன்னுடையது நாளை இன்னும் உன்னுடையதுன்னு, அதை கேலியா கூட பேசுவாங்க. அந்த மாதிரி இந்த உலகத்துல வந்து பொருளாக இருக்கட்டும், அழகாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய உடம்பு, நம்முடைய வாழ்க்கை எதுவுமே நிலை இல்லாதது. நிலையானது எது? புகழ். வள்ளுவர் சொன்ன மாதிரி அவரவர் எச்சத்தாட் காணப்படும் மாதிரி அவங்கவுங்க செய்யற நல்ல காரியங்கள் வந்து காலத்துக்கும் நினைவு கூறப்படும். அப்படி இல்ல, நல்ல பிள்ளைகளையாவது பெத்து ஒழுக்கமான பிள்ளைகளை பெத்து வளர்க்கணும். அதுவும் வந்து இந்த மனித சமுதாயத்திற்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன், பங்களிப்புனா நல்ல பிள்ளைகளை பெற்று வளர்த்தல். இப்படி எதுவுமே இல்லைன்னா அவங்க இருந்ததற்கான பிறந்ததற்கான தேவையே இல்லைன்னு ஆயிரும். ஆக இது வந்து நிலையில்லாத இந்த உலகத்துல வல்லார் ஆயினும் வல்லுனர் ஆயினும் வருந்தி வந்தோர் மருங்கு நோக்கி அருள வல்லை ஆகுமதி. நீ என்ன செய்யணும்னா, இவர் மன்னனை பார்த்து சொல்றாரு, அவன் வல்லவனா இல்லாம இருக்கலாம். வல்லார் அப்படின்னா வல்லவன் இல்ல, வல்லுனர். இந்த வார்த்தை நம்ம இப்ப யூஸ் பண்றோம்ல, எவ்வளவு பழைய வார்த்தை, நம்ம எவ்வளவு இந்த காலத்திலயும் அது உயிரோட இருக்கு. வான ஊர்தி பயன்படுத்துறோம், வல்லுனர் பயன்படுத்துறோம். அதுதான் தமிழ் இஸ் எ லிவிங் லாங்குவேஜ்ன்றது. லிவிங் கிளாசிக்கல் ஒன்லி ஒன் லாங்குவேஜ் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் தமிழ்.
வேற எந்த கிளாசிக்கல் லாங்குவேஜும் லிவிங் லாங்குவேஜ் கிடையாது. எல்லாமே அந்த பழைய மொழிகள், எபிரேயம், கிரேக்கம், சீனம், இன்னொன்னு என்னது, இந்த சோகால்டு சமஸ்கிருதம், அது எல்லாமே வந்து ஒரு காலத்திய மொழிதான். இன்னைக்கு அது வந்து பயன்பாட்டுல இல்லை. பட் தமிழ் மட்டும்தான் இன்றைக்கும் அது புத்துணர்ச்சியோடு என்று முள தென்றமிழாக கன்னித் தமிழாக இருந்து கொண்டே இருக்கு. இப்ப வல்லார் ஆயினும் வல்லுனர் ஆயினும் அவங்க வல்லவர்களாக இல்லையோ அல்லது வல்லவர்களாக இருக்கிறாங்களோ, எப்படி இருந்தாலும் சரி, வருந்தி வந்தோர் உங்ககிட்ட வந்து ஒரு உதவின்னு கேட்டு ஒரு கவலைப்பட்டு ஒரு இல்லாமல் ஒரு சிரமப்பட்டு வந்தா மருங்கு நோக்கி அவர்களை நன்றாக அவங்கள வந்து இந்த கிட்ட விடாம தள்ளி அங்க நிக்க வைக்கிறது. இப்ப நிறைய பேர் அப்படித்தானே செய்யறாங்க. தொடக்கூடாது, தொட்டா வியாதி வந்து அங்க நில்லு, இங்க நில்லு, வரும்போது கேட்டுக்கோ, அப்படி இப்படின்னு அந்த அப்படி தள்ளி வைக்காம, காட்சிக்கு எளியனாய் மன்னனுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவோம்ல, கிட்ட வர விட்டு அக்சசிபிலிட்டி இருக்கணும். மருங்கு நோக்கி கிட்ட வர வச்சு அவங்களை அருகில் இருத்தி, மருங்குனா பக்கத்துல நோக்கி அவர்களை நல்லா அவங்க முகத்தை பார்க்கணும். முகத்தை பார்த்தா தருத்திரம், காலங்காத்தால இல்லாதவன் முஞ்சில முடிச்சுக்கிட்டு அப்படின்லாம் நினைக்க கூடாது. பிறப்படும் போதே ஒரு தருத்திரம் முடிச்சவன் வர்றேன் பாரு, உதவி கேட்டு அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு உலகத்துல இருக்காங்க. உதவி செய்வாங்க, ஆனா வந்து அப்படி ஒரு மாதிரி ஒரு அருவருப்போட இது என்ன புறப்படுற நேரத்துல அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா அப்படியெல்லாம் இல்லாம அவர்கள் முகத்தை பார்த்து அருள வல்லை. ஏன் இங்க அருள் அருள் அருள்னே சொல்றாரு இந்த பாட்டுல அப்படின்னா, அருள் என்பது தெரியாதவர்களிடத்தில் காட்டும் அன்பு. இப்ப தெரிந்தவர்களிடத்தில் காட்டுவது அன்பு, சாதாரண பரிவு, பாசம், இதெல்லாம். எனக்கு அவங்க மேல ரொம்ப பிரியம் அப்படின்னா அது என் அண்ணன் பிள்ளையா இருக்கலாம், தங்கச்சி பிள்ளையா இருக்கலாம், இல்ல என் ஃப்ரெண்டு பிள்ளையா இருக்கலாம். ஆனா அருள் என்பது இன்னார் இனியார் எனாது எல்லோரிடத்தும் காட்டும் அன்பு. அது இறைவனுக்கு மட்டுமே உரிய பண்பு. அந்த பண்பு இந்த மன்னனுக்கு இருக்கணும். ஏன்னா மன்னனை வந்து நம்ம இறைவனின் மறு படைப்பாக பார்க்கிறோம். டிவினிட்டி ரைட்ன்றாங்கல்ல. இப்ப பிரிட்டிஷ் மன்னர்கள்லாம் வந்து நாங்க அப்படியே தெய்வத்துல இருந்து வந்தவங்க அப்படின்வாங்க. அந்த இன்ஹெரிட்டன்ஸ் வந்து டிவினிட்டி ரைட் அப்படின்வாங்க. தெய்வமே அந்த மனிதனாக பிறந்திருக்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை. அப்போ அதுக்கு ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, நீ எல்லா இடத்துலயும் எல்லாரிடத்திலும் இந்த நாட்டுல இருக்க எல்லாரிடத்திலையும் ஒரு தாய் போல நடந்துக்கிறாங்க. தாய்க்கு பிள்ளைகள்கிட்ட வந்து நல்லவனோ கெட்டவனோ சேட்டக்காரனோ அமைதியானவனோ எல்லாரிடத்திலும் ஒரே மாதிரி அன்பா இருப்பா. இன்னும் கெட்ட குமாரனிடம் கூடுதல் பிரியமுடையவர் ஆண்டவர். அப்படி இருக்கும்போது நீ வந்து எல்லாரிடத்திலும் அன்பாக இருக்கணும். அதுதான் அருள். எல்லாருக்கும் உதவணும், அதுதான் அருள். பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சேன்னு பாரதியார் சொல்றாருல, பகைவனாக இருந்தாலும் அவனிடத்திலும் அன்பு செலுத்துதல் தான். அப்ப அருள வல்லை ஆகுமதி. நீ வந்து அவன் கெட்டிக்காரனோ முட்டாளோ யாரா இருந்தாலும் உங்ககிட்ட வந்து அவன் வருந்தி, இயலாமை தானே, இல்லாம தானே ஒரு ஆள்கிட்ட வந்து நம்ம ஒரு உதவி கேட்கிறோம். எந்த உதவியாக இருந்தாலும் நீ அதை செய்ய வல்லவனாக இரு, செய்ய தகுதி படைத்தவனாக, செய்ய மனமுடையவனாக. மனசு வேணும். எவ்வளவு சொத்து இருந்தாலும் மனசு வேணும். அப்படி இரு ஆகுமதி. நீ வந்து அருள் உடையவனாக இருக்க வேண்டும். அதுதான் உனக்குரிய பண்பு. அடுத்து ஒண்ணு சொல்றாரு பாருங்க, அருள் இலர். அருள் இல்லாதவர்கள் யார் தெரியுமா? கொடை அமைவல்லர். கொடைக்கு தகுதி இல்லாதவங்க, வழிவகையற்றவர்கள். எது இருந்தா தானே கொடுக்க முடியும். யாருன்னா, கெடாத துப்பின் நின் பகை எதிர்ந்தவரை. உன்னை வந்து புத்தி இல்லாம, துப்புனா புத்தி, உன்னை எதிர்க்கலாமான்றத கூட தெரிஞ்சுக்காம உன்னை வந்து எதிர்த்து அந்த இதெல்லாம் நாட்டையும் இழந்து செல்வத்தையும் இழந்து மனை மக்களையும் இழந்து அப்படி நிக்கிறாங்கல்ல, அவங்க வந்து அருள் இல்லாமல் போகட்டும், கொடைத்திறன் இல்லாமல் போகட்டும். அவங்களுக்கு அந்த ரெண்டும் கிடையாது. ஏன்னா அவங்க கிட்ட அந்த பணம் காசு அதெல்லாம் கிடையாது. அது எல்லாமே இவங்க கொள்ளையடிச்சிட்டு வந்துருவாங்க. நாடு கிடையாது, விளைச்சல் கிடையாது, என்ன இருக்கு கொடுக்கறதுக்கு? இன்னொரு பாட்டு இருக்கும், அவங்க எல்லாம் காட்டுக்குள்ள இருக்காங்க, நீ நாட்டுக்குள்ள வளமையான நாட்டுக்குள்ள இருக்கன்னு அடுத்த பாட்டு. அந்த மாதிரி உன்னுடைய பகைவர்கள்லாம் வந்து கொடையற்றவர்களாக, அருளற்றவர்களாக, தன்னழியற்றவர்களாக போகட்டும். அவங்ககிட்ட ஒண்ணும் கிடையாது, எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு. அப்ப உங்ககிட்ட இருக்குல்ல, நீ என்ன செய்யணும் அப்படின்னா, இல்லாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு, வல்லவராயிருந்தாலும் வல்லவராக இல்லாவிட்டாலும் உன்னை வந்து நெருங்கி நின்று கேட்கும் போது நீ அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஏன்? இந்த உலகத்துல வந்து
எல்லாமே வளரும் தேயும். பிறப்பவர்கள் இறப்பார்கள், இறப்பவர்கள் பிறப்பார்கள். அது மாதிரி உன்கிட்ட இருக்கிற பணம் இன்னைக்கு இன்னொருத்தன்ட்ட போகும், இன்னொருத்தன்ட்ட இருக்கிறது உன்கிட்ட வரும். அப்படி இருக்கிறனால நீ இந்த செல்வம் எல்லாம் நிலையானது, அப்படியே அதை வச்சு இது அவ்வளத்தையும் முழுசா நம்மளே அனுபவிக்கணும்னு நினைக்காத. எல்லாருக்கும் கொடு. அப்படி கொடுத்தா நீ குளத்துல இருக்க தாமரை மலர் போல மக்களுக்கு மகிழ்ச்சி அளித்தவனாவாய். அல்லது வெறுமன அந்த இலை இலையா பெருசு பெருசா இருந்து அது காஞ்சு போகுது பாரு, அந்த மாதிரி தாமரை இலை மாதிரி யாருக்கும் பயனற்று போய்விடுவாய். இப்ப புரியுதா? முதல்ல எதுக்கு தாமரை செடியை சொல்லி, அதுக்கு பிறகு நல்லது செய்தவர்கள் என்ன செய்வாங்க, உங்களுடைய நல்வினைப்படி நல்லது செய்தவர்கள் துறக்கம் சொர்க்கத்துக்கு போவாங்க. அங்க போறதுக்கெல்லாம் ஏரோப்ளேனே தேவையில்லை, அதுக்கு டிரைவரு பைலட்லாம் தேவையில்லை, அப்படி நீங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி, இந்த உலகம் நிலையில்லாதது, இங்க வருவதும் போவதும் இயல்பு, அப்படி இருக்கிறனால நீ உன்னிடத்தில் உதவி என்று கேட்டு வந்தவர்களுக்கு மனமு உதவி செய்வாயாக. அதுதான் மருங்கு நோக்கின்றது. கேட்டவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லல, மருங்கு நோக்கி அவர்களுடைய துன்பத்தை உன்னுடைய துன்பமாக உணர்ந்து உணர்ந்து உதவுக அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். ஒரு தடவை பாட்டை மட்டும் வாசித்தர்றேன். சேற்று வளர் தாமரை பயந்த ஒன்கேள் நூற்றிதழ் அலரின் நிறை கண்டன்ன வேற்றுமை இல்லா விழுத்தினை பிறந்து வீற்றிருந்தோரை எண்ணுங்காலை உரையும் பாட்டும் உடையோர் சிலரே மறையிலை போல மாய்ந்திசினோர் பலரே புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வலவன் ஏவா வானவூர்தி எய்துவ என்ப தம் செய்வினை முடித்து என கேட்பல் எந்தை சேர்ச்சென்னி நலங்கிள்ளி தேய்தல் உண்மையும் பெருகல் உண்மையும் மாய்தல் உண்மையும் பிறத்தல் உண்மையும் அறியாதோரையும் அறிய காட்டி திங்கள் புத்தேள் திரிதரும் உலகத்து வல்லார் ஆயினும் வல்லுனர் ஆயினும் வருந்தி வந்தோர் மருங்கு நோக்கி அருள வல்லை ஆகுமதி. அருளிலர் கொடை அமைவல்லர் ஆகுக கெடாத துப்பின் நின் பகை எதிர்ந்தோரே. புரிஞ்சுதா? இனி அடுத்த பாட்டு அடுத்த காணொளி. நன்றி.